எல்லாம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு யார் யார் எங்கே வருவாங்கன்னு பார்த்துக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். உடனடியாக இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை அங்கம் வகிக்குது, பிரிக்க முடியாது. அதை பாரதிய ஜனதா கட்சி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில். பிரிக்க என்றைக்குமே இதை எங்களை பிரிக்க முடியாது, அது திமுக இடமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது அவங்க மதிப்புக்குரிய திருமாவளவன் பேசும்போது அவங்களுடைய பேச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம் வருது இல்லை. அவர்கள் சொல்கிற சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார், தாவேக்கால அந்த சிபிஐ அவங்க 3 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதோட வழக்கோட போக்கு எப்படி இருக்கு சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. அதாவது வழக்கு சிபிஐ விசாரிக்க எடுத்திருக்கு. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க எங்கே யார் மேலே எஃப்ஐஆர் போட்டு எப்படி விசாரிக்காங்க, எந்த கோணத்தில் விசாரிக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அதை நான் சொல்கிறேன்.